அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹு தாலா நம்முடைய சந்திப்பை சிறப்பான சந்திப்பாக, அவன் விரும்பத்தக்க சந்திப்பாக ஆக்குவானாக. அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்துக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். திருமதி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே 3497வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான், லா யகூலன்ன அஹதுக்கும் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி இன் ஷிஅத். உங்களே ஒருத்தர், அல்லாஹுவே என்னை நீ நாடினால் மன்னித்து விடு என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹும்ம அர்ஹம்னி இன் ஷிஅத், என்னை நீ நாடினால் எனக்கு நீ அருள் செய், எனக்கு இரக்கங்காட்டு என்று சொல்ல வேண்டாம். லியஅஸிமில் மஸ்அல, அவர் உறுதியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கட்டும். ஃபஇன்னஹு லா முக்ரிஹ லஹு, அவனை வற்புறுத்துபவர்கள் யாரும் கிடையாது என்று அந்த செய்தி வருகிறது. எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது இன்ஷா அல்லாவை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக, ஒரு ஆளுக்கு நாங்கள் துஆ செய்ய போகிறோம்னு சொன்னால், யக்ஃபிருல்லாஹு லக இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் நாடினால் உங்களை வெற்றி பெற செய்யட்டும், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு இன்னதை தரட்டும், இப்படி பிரார்த்திப்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் தடுக்கிறார்கள். எனவே இது நஹி அத்தஹ்ரீம் என்றே அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இது ஹராம், இப்படி துஆ செய்வது ஹராம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது நாங்கள் ஏன் இந்த செய்தி இப்படியெல்லாம் நபிகளார் சொல்ல வேண்டாம் என்பதை விளக்குகின்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரையிலே அவன் சகல சக்திகளையும் கொண்டவனாக இருக்கிறான். எனவே அவனிடத்திலே நாங்கள் ஹியாரை, அதாவது நீ விரும்பினா என்னை மன்னிச்சுக்கோ, விரும்பலன்னு சொன்னா விட்டுவிடு என்ற கருத்தில் உள்ள துவாவை செய்வது பொருத்தமல்ல. ஏனென்றால் அவன் நாடினால் மட்டும்தான் நடக்கக்கூடிய நிலை இருக்கின்ற பொழுது, நீ விரும்பினா என்னை மன்னிச்சுக்கொள், நீ விரும்பினா எனக்கு இரக்கங்காட்டு என்று நாங்கள் சேர்த்துக்கொள்வது அவனிடத்திலே, அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம், ஹியார் எடுத்துக்கொள்கிறோம். ஹியார் என்றால் நீ தா, விரும்பினா தா, இல்லாட்டி வேறொருத்தரிடத்திலே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற கருத்தை அது தருகிறது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைத்து பார்க்கின்ற ஒரு நிலை அதிலே இருக்கிறது. அதனால் நாங்கள் துஆ செய்கின்ற பொழுது உறுதியாக கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை, நீதான் எனக்கு தர வேண்டும், நீதான் என்னை மன்னிக்க வேண்டும், நீதான் எனக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதியாக நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரிடத்துல நாங்கள் போய் ஒரு 50,000 ரூபாய் காசு தாங்கன்னு கேட்குறோம். விரும்பினா ஒரு 50,000 ரூபாய் காசு தாரா, அப்போ கூட்டாளிகிட்ட கேட்குறோம், விரும்பினா ஒரு 50,000 ரூபாய் காசு தான். இப்போ விரும்பினா தா என்று சொன்னால், உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன்னா, உன நீ தரலன்னு சொன்னால் நான் வேறொரு ஆள்கிட்ட போவேன் என்பது அவனுடைய அந்த நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் நீ நாடினால் என்னை மன்னித்துக்கொள், நாடினால் நீ எனக்கு இரக்கங்காட்டு என்று சொல்லுகின்ற அந்த சியாக்குல் கலாம், அந்த வார்த்தையினுடைய போங்கு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையிலே அவனிடத்திலே நாங்கள் விரும்பியதையெல்லாம் கேட்கலாம். அந்த உலகத்திலே இருக்கின்ற மிக உச்சபட்சமான விடயத்தையும் மறுமையில் இருக்கின்ற மிக உயர்ந்த விடயங்களை நாங்கள் கேட்கலாம். எங்களோட அமல்கள், எங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நாம் எப்படி கேட்கிறது என்று கூச்சப்பட தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். எனவே நாங்கள் சுவர்க்கத்தை கேட்கின்ற பொழுது நபிகள் என்ன சொல்கிறார்கள், நம்மளோட அமலை வச்சு நாங்கள் 5 வக்து தொழுகிற மாதிரிதான், வேற என்ன அமல் எம்மள்கிட்ட இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஆனால் நபிகளார் சொன்னார்கள், ஃபஸ்அலூஹு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், நீங்க ஆக உயர்ந்த சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே மறுமையில் இருக்கின்ற ஆக உயர்தரமான ஒன்றை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நபிகளார் வழிகாட்டுகிறார்கள். உலகத்திலும் என்னை பெரிய பணக்காரனாக ஆக்கிடு என்று நாங்கள் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. அதே போன்று உலகத்தில் எனக்கு ஆக மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக என்னை ஆக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பது, எனக்கு பெரிய நிறைந்த இல்மை தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அல்லாஹு தாலா அதை விரும்புகிறான். என்னுடைய அடியான் இப்படியெல்லாம் என் மீது நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் கேட்கின்றான் என்று
அல்லாஹு தாலா அதை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா துஆவுடைய விஷயங்கள் நாங்கள் கேட்கின்ற உடனே கிடைக்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தாலா அதை தாமதித்து தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அதை அல்லாஹ் தேக்கி வைத்து நாளை மறுமையிலே நமக்கு பரிசளிக்கின்ற அதற்காக பரிசு தருகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு துவாவிலே வரும் துவா அல்லது நம்ம ஒரு நோயாளியை பார்த்து லா பஅஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ், அதில் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறது. அப்போ நமக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படலாம். லா பஅஸ தஹூருன், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்க ஒரு பரிசுத்தவானாக மாறிவிடலாம், பரவாயில்ல. லா பஅஸ தஹூருன், உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, இந்த நோயின் மூலமாக அல்லாஹ் பாவங்கள்லாம் மன்னிச்சு அவங்கள பரிசுத்தப்படுத்தலாம் அல்லாஹ் நாடினால் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது துவாவல்ல. அதாவது அறிஞர்கள் அதை குறிப்பிடுகின்ற பொழுது இன்ஷா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஹபர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இன்ஷா என்றால் துவாவாக கேட்பது. நாங்கள் துவாவாக சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் இன்ஷா அல்லாவை சேர்க்கக்கூடாது. நான் நேரத்தோடு சொன்னேன், அல்லாஹ் மக்ஃபில் இன்ஷியத்தை, நீ நாடினால் என்னை மன்னித்துக்கொள், யா அல்லாஹ் நீ என்னை நாடினா மன்னித்துக்கொள், நாடினா பணத்தைத்தா, நீ நாடினா இதைத்தா என்று நாங்கள் கேட்பதை இன்ஷா என்று சொல்லுவோம். அதே என்று ஒரு தகவலாக சொல்வது, இன்னாரிடத்திலே இவ்வளவு பணம் இருந்தது என்று சொல்வது, அது ஹபர், தகவல். உதாரணமாக லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்றால் பரவாயில்ல, உங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களோட பாவங்களை மன்னிச்சிருவான், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிச்சிருவான் என்பது அந்த தகவலாக சொல்லப்படுது. துவா அல்ல. துவாவாக இருந்தால் அதில் இன்ஷா அல்லாஹ் சேர்க்கக்கூடாது என்பதை மேற்படி நான் முன்னர் சொன்ன ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. எனவே நாங்கள் துவா செய்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயத்தை இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஒன்று அதாவது இஃப்ராத் தஃப்ரீத் என்று சொல்வார்கள். இஃப்ராத் என்றால் எல்லை மீறி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, அதாவது எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த அந்தஸ்தை கொடுக்காது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்ற ஒரு முறைதான் அல்லாஹ் மக்ஃபில் சேர்த்த, நீ நாடினா மன்னிச்சுக்கொண்டா. இப்போ அல்லாஹு தாலாவுடைய, அதாவது மன்னிக்க வேண்டும், அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில் நாங்கள் தஃப்ரீத் செய்கிறோம். தஃப்ரீத் என்றால் அல்லாஹு தாலா மிக உயர்வானவன், கேட்பதை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன், அனைத்தையும் படைத்தவன். ரப்பு சமாவாத்தி வல்லார், வானம் பூமியுடைய வமா பைனஹுமா, அவற்றுக்கு மத்தியில் உள்ள விடயங்களிலே அல்லாஹு தாலா மிகவும் அதைத்தான் அவன்தான் படைத்தவன், அவன்தான் பராமரிப்பவன், அவன்தான் அவைகளை கண்காணிப்பவனாக இருக்கிறான், முதப்பிராக இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுதோ நீ நாடினா மன்னிச்சுக்கோ என்று சொல்வது அவனை நாங்கள் இழிவுபடுத்துகிறோம், அவனை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்ற நிலையிலே ஏற்படும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா இன்ஷா அல்லாஹ் என்று சிலாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடினா உங்களுக்கு கூலியை தரட்டும். இது தவறு. ஜஸாக்கல்லாஹ் ஹைராண்டா அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் என்று தான் சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாவை சேர்க்கக்கூடாது. பாரக்கல்லாஹு லக்க இன்ஷா அல்லாஹ் இப்படி சிலாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், நாடினால் பரக்கத் செய்வானாக என்று சொல்வது தவறானது. இது அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்தை குறைத்து பார்க்கின்ற தஃப்ரீத்தாக இருக்கிறது. அடுத்தது இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இஃப்ராத் என்ற எல்லை மீறுறது அல்லாஹ்வுடைய விஷயத்துல. எப்படி ஃபஇன்னஹு லா முக்ரிஹ லஹு, அவனை வற்புறுத்த இயலாது, நீ தரதான் வேணும். நான் போய் கேட்குறோம் ஒரு நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ தரதான் வேணும், இப்படி நாங்கள் அதட்டி அவரை பணிய வச்சு நாங்கள் கேட்போம். அப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியாது. அப்போ எல்லை மீறியும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கிற வகையிலும் கேட்டுடக்கூடாது. அதில் நடுநிலையாக இஃப்ராத் தஃப்ரீத் இன்றி, அதாவது எல்லை மீறாமலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்காமலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே அதுதான் ரசூலுல்லாஹ் கடைசியை சொல்லும்போது, நீங்கள் உறுதியாக கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு கேளுங்க, பலமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்தை குறைக்கிற அமைப்பில் கேட்டக்கூடாது. சிலாக்கள் அப்படி சொல்லுவாங்க, தன்னை பிள்ளைகள் மௌத்தா போனால் என்ன பிள்ளையை விட்டா வேறு ஒருத்தனும் கிடைக்கலையான்னு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கிற மாதிரியான முறையில் அவர்கள் அல்லாஹ்வை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசுகின்ற ஒரு நிலையும் பார்க்கின்றோம். இது வாக்குகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி இல்ஹாஹ் திரும்ப திரும்ப பணிவு ஹுதுவோடு மிக பணிவோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டுமே தவிர மாற்றமாக நாங்கள் அல்லாஹை வற்புறுத்தி நீ செஞ்சே ஆகணும் என்று நாங்கள் நம்மளோட வேலையாளத்தை சொல்ற மாதிரி நம்மளோட பிள்ளைகளை பணிக்கிற மாதிரி அல்லாஹ்விடத்தில் பணிக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் தான் நாங்கள் உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். உன்னை விட்ட யாருமே இல்லையா அல்லாஹ், நீ தானே எனக்கு தரணும்,
ரப்பனா வலம்னா அம்புசனாங்கிறது என்ன சொல்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து உன்னுடைய அருளி சேர்க்கவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்கள், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு என்று கேட்கும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், இந்த துவாவிலே மிக பணிவுத்தன்மை, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் ஒரு அடிமை என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி எங்களுடைய துவாக்கள் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே விளைக்கொள்ள. ஏனென்றால் அல்லாஹ் நக்சுல் ஹாலிக், அதாவது இந்த ரசூலுல்லாஹ் சொன்னது போல படைப்பாளனாகிய அல்லாவை குறை காணுகின்ற, அவனை பணித்து பார்க்கின்ற ஒரு நிலையில் நாங்கள் எங்களுடைய துவா அமைந்துவிடக் கூடாது. அதே போன்று நாங்கள் எல்லை மீறி அல்லாஹு தாலாவை ஒரு வேலையால் போன்று பயன்படுத்துகின்ற நிலையும் வந்துவிடக்கூடாது. மாற்றமாக நான் அடிமை, நீ எஜமான் என்ற அந்த உயரத்தில் வைத்து உறுதியோடு உன்னை விட்டால் யாருமே இல்லை என்ற நிலையில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது பெரிய விடயங்களை நாங்கள் கேட்கலாமா, அதுக்கு நமக்கு தகுதி இருக்குமா என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. அதாவது சொல்லுவார்கள் தஅதுமு ஃபீ ஐனி ஸகீரி சிகாருஹா, அதாவது சின்ன ஆளுடைய பார்வையில் சிறியதும் பெரியதாகத்தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம், அவருக்கு ஒரு கண்ணியத்தை ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு லெட்டரை கொடுத்து நீங்க வாங்க எங்களோட சபைக்குன்னு சொன்னா, அவர் சாதாரணமா அந்த ஊர்ல இருக்கிறவர் எனக்கு லெட்டர் வந்து கூப்பிடுறாங்களா ஏன்னா அந்த சின்ன ஒரு விஷயத்தை பெருசா எடுத்து கொள்வார். ஆனால் மகத்துவம் உள்ளவனுக்கு முன்னால், ஒரு மிக பிரம்மாண்டமானவனுக்கு முன்னால் மிக பிரம்மாண்டமானதும் சிறிதாகத்தான் தோன்றும். பெரிய ஒரு அழைப்பு நல்லா அடிச்சு கொண்டு வைத்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு டிஎஸ்சி கொடுக்குறோம்னு சொன்னால் அவர் அதை சாதாரணமாக தான் கருதுவார். ஏன்னா அவருக்கு வரக்கூடிய அந்த லெட்டர்கள் அழைப்புதலை பார்க்கும்போது அது சாதாரணமாக விளங்கும். ரப்புல் ஆலமீன் மிக அதீம், மிக மகத்துவமானவன். அப்படியானவனுக்கு முன்னால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் எந்த ஒன்றும் பெரியதே கிடையாது. அவனுக்கு சாதாரண விடயம். நீங்கள் ஒரு விமானத்தை கேட்டால் கூட, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஆக உச்ச பணக்காரனாக நான் வர வேண்டும் என்று கேட்டால் கூட, அல்லது உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அறிவாளியாக நான் வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் கூட, ரப்புல் ஆலமீன் அதை என்ன செய்ய மாட்டான், உதாசீனப்படுத்த மாட்டான். ஏனென்றால் அவனுடைய பார்வைக்கு அது சிறியது. அவனுக்கு முன்னால் அது இந்த உலகம் வந்து ஒரு கொசுவின் ரெக்கைக்கு சமமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் துஆ செய்கின்ற பொழுது, நீ நாடினால் என்னை மன்னித்து விடு. நாங்கள் சிலர் வந்து அல்லாஹ் யக்ஃபிர் லக இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உனக்கு அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் யுஆஃபீக் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உனக்கு சுகத்தை தருவானாக. இப்படி நாங்கள் சொல்வதை தவிர்க்க வேண்டும். கேட்கின்ற பொழுது உறுதியோடு நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். என உறுதியோடு கேட்க வேண்டும், பணிவோடு கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாவை சேர்த்து கொண்டு பிரார்த்திக்கிறதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு தவறை சுட்டி காட்டிக்கொண்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நாங்கள் என்ன சொல்றோம், ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அல்ஃப ஹைர், உனக்கு 1000 கூலிகளை அல்லாஹ் தருவானாக என்று நாங்கள் சொல்வது. பாரக்கல்லாஹு லக்க அல்ஃப பரக்கா, உனக்கு 1000 பரக்கத்துகளை அல்லாஹ் தருவானாக என்று நாங்கள் சொல்வது. அதாவது ரஹ்மத்துல்லாஹி அல்ஃப ரஹ்மா, அல்லாஹ்வுடைய 1000 ரஹ்மத்தை தருவானாக. இப்படி வந்து நாங்கள் சொல்வது ஜஸாக்கல்லாஹு ஹைர அல்ஃப ஜஸா என்று நாங்கள் சொன்னால் மட்டீடு செய்கிறோம். அதாவது இந்த 1000 அவனுக்கு கொடுத்துரு, 1000த்தை கொடுத்துருவோம். அல்லாஹு தாலா நாடினால் 1000 அல்ல பல மடங்கு கொடுக்க இருக்க தயாராக இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் கேட்கும் போது நாங்கள் மட்டுப்படுத்துகிறோம். 1000, 100, 10 என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மட்டீடோடு கேட்பது வந்து அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் குறைத்து பார்க்கிறோம், அல்லது அடுத்தவர் கிடைக்கிறது குறைவாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அது தவறானது. எனவே நாங்கள் உங்களுக்கு 1000 கூலி கிடைக்கட்டும் சொல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவானாக, விசாலமான கூலியை தருவானாக என்று கேட்கின்ற பொழுது நிறைவான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். எனவே நாங்கள் மட்டிடக்கூடாது. அல்லாஹு தாலா உங்களுக்கு அல்ஃப ஹைர், உங்களுக்கு 1000 ஹைர்களை தருவானாக, 1000 ஹைர், 1000 பரக்கத்தை செய்வானாக, 1000 ரஹ்மத் செய்வானாக. இப்படி நாங்கள் 1000 என்று நாங்கள் மட்டிடக்கூடாது. அதை தாண்டி ரப்புல் ஆலமீன் மிக விசாலமானவன், அவனுடைய கொடை மிக விசாலமானது. எனவே அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். துவாக்களிலே கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அவனிடத்திலே பணிவான அடியார்களாக, உண்மைக்குண்மையாக அவனை தனிமையிலும் கூட்டாகவும் இரவிலும் பகலிலும் அவனை பயப்படக்கூடியவனாக ஆக்குவானாக. அல்லாஹு வஃபிக்னா பிமா துஹிப்பு வ தர்லா யா ரப்பல் ஆலமீன்.